ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாலை போட்டு சரியாக 8 நாள் ஆகிடுச்சுங்க. திங்கக்கிழமையோட பதிவு தாங்க. திங்கக்கிழமை வேலுக்கு நான் என்ன அபிஷேகம் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் விட்டு தாங்க பண்ணினேன். தேன் விட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு பஞ்சாமிர்தம் பண்ணி பிரசாதமாக வச்சுருந்தேங்க. கொஞ்சம் சிம்பிளாகவும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அபிஷேகம் முடிச்சுட்டு கையோட நானும் அவரும் வீட்டிலேருந்து மருதமலை முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேங்க. ரெடி ஆகிட்டு இருந்தோம். நமக்கு பூச நட்சத்திரம் திங்கக்கிழமை சாயந்தரம் 7 மணி 7:15 மேலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 7:30 மணி வரைக்கும் தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் பௌர்ணமியும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக 8 மணிக்கு ஆரம்பித்து புதன்கிழமை வரைக்கும் இருக்குங்க. அதனால தான் சரி பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் அதுக்குள்ளே நம்ம வீட்டில் நிறைய நேற்று முந்தின நாள் காவடி பூஜையெல்லாம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் வேலைகளும் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நானும் அவரும் மருதமலைக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பஞ்சாமிர்தமும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. இன்றைக்கி பஞ்சாமிர்தம் பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழமும் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் மாதுளம்பழமும் போட்டு தான் பஞ்சாமிர்தம் பண்ணி சுவாமிக்கு வச்சுருந்தேங்க. வச்சு என்னோடய பூஜையை சிம்பிளாக முடிச்சுட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போன மருதமலை வீடியோவும் போடுவேங்க, கண்டிப்பாக பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நல்லா சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டைம் எடுத்து வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோலாம். அதே மாதிரி தைப்பூசத்து அன்னைக்கே தான் கும்பிடணும் அப்படின்னு இல்லைங்க. தைப்பூசம் முடிஞ்சு ஒரு வாரம் கூடயும் நீங்கள் தாராளமாக முருகன் வழிபாடு தைப்பூச வழிபாடு பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.